ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் பாகக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் வந்து பண்ண போகிறோம். ஐயோ, பாகக்காவா வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. வீட்டில் கூட கசக்கும், எங்களுக்கு இது விருப்பம் இல்லை, வேணாம் அப்படின்ற மாதிரி. கறி வச்சாலோ என்னவோ செய்தாலோ வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ். பாகக்காவை நல்லா வந்து வெட்டிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போது நான் வந்து இதுக்குள்ளே உப்பு போட்டு தண்ணியில் வந்து இதை நான் கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஊறினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சம்பல் செய்ய போகிறேன். ஸோ ஊறினதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இந்த பாகக்காவை காய வச்சுருங்க. கொஞ்சம் உலர விடுங்க. உலர விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நாங்கள் இதை வந்து ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஓகே, பாகக்காய் சம்பலுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை வந்து வெட்டிட்டேன். இப்போ இங்கே வந்து நான் பாகக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொரிச்சு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். நீங்கள் தேங்காய் பால் போடுறதுனால போட்டுக்கொள்ளலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, உப்பு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் போட்டுக்கிங்க. இது ஏற்கனவே நாங்கள் வந்து உப்பு போட்டு தான் இதை வந்து நாங்கள் ஊற வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து உப்பு இருக்கிறதுக்கு அதிக அளவான சான்ஸ் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பு போடுங்க. ஓகே, நான் மிக்ஸ் பண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சூப்பரான முறையில் வந்துருச்சு. இதில் உப்பெல்லாம் இருக்குது, ஸோ நான் சேர்க்கலை.